தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நீண்ட காலமாக இந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிராமத்தில் இந்த மசாலா கம்பெனியை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இது கொக்கோ மசாலா, கொக்கோ ஹவுஸ், கொக்கோ பிராண்ட் இந்த 3 நிறுவனத்தையும் நாங்கள் ஒரே நாளில் ஓப்பன் பண்ணி இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறத அவங்க ரொம்ப விருப்பம் அடைகிறோம். இந்த கொக்கோ மசாலா மேலும் மேலும் வளர உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. இதை மீடியாவை நாங்கள் வச்சு இன்னையிலேருந்து நாங்கள் உங்களுக்கு இந்த கொக்கோ மசாலா எல்லா மார்க்கெட்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு போட்டியை நடத்துகிறோம். இதில் 12 பெண்கள் கலந்துக்கிறாங்க. வாரம் இந்த போட்டி வாரம் நடத்தப்படும். இந்த போட்டி இடைவிடாது நடத்தப்படும். இது கொக்கோ மசாலா கிராமத்து சமையலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்காக ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு எல்லார்ட்டையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளும். சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ கொக்கோ மசாலாவோட லான்ச்காக வருகை தந்திருக்கக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் வருக என மிக அன்போடு வரவேற்கிறோம். ஸோ இப்போதான் ரொம்ப சிறப்பான முறையில் கொக்கோ மசாலா, கொக்கோ சூப்பர் மார்க்கெட், கொக்கோ ஹவுஸ் அப்படின்னு ரிப்பன் வெட்டி தொடங்கி வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தபடியாக கொக்கோ மசாலா வச்சு பெண்கள் சமைக்க போறாங்க. வாங்க சமைக்கலாம் அப்படின்ற ஒரு தலைப்புல கொக்கோ மசாலாவை கொடுத்து அவங்களை நாங்கள் சமைக்க வைக்க போறோம். ஒரு 6 பேர் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் உதவி பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். முதல் போட்டியாளர் நந்தினி அகல்யா. என்னுடைய பேர் சுவாமிநாதன். நான் ஃப்ரான்ஸில் ஒரு 35 வருஷமாக நான் வாழ்ந்துருக்கிறேன். இங்கே கிராமத்தில் செய்யணும், இந்த கிராம பெண்களை வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இதில் ஈடுபட்டு பெண்களை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை செய்யலை. இது மக்கள் பெண்களுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சி திட்டத்தை கொண்டு போகிறதுக்காக தான் டாட்டாவையும் நாங்கள் ஸ்ரீதர் நம்பியையும் நாங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு அவங்க வழியில் நாங்கள் நடப்போம்னு சொல்லி உறுதி அளிக்கிறோம். மீண்டும் மீடியாவும் மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் எங்களுக்கு. ஆமாம், எல்லா மசாலாவோட எங்களுடைய தரமான மசாலா இதை சான்றிதழுக்காக நாங்கள் எல்லா விதமான டெஸ்டையும் பண்ணி தான் மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இது கிராமத்து பெண்களால் தயாரிக்கப்படுற மசாலா. இது நாங்கள் தஞ்சாவூர் சொன்னாலே எங்கள் சோழ தேச மசாலா உலகம் ஃபுல்லாக போய் சேரணுங்கிறதுக்காக இதை நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம். சோழ தேசத்தில் இதுவரை மசாலா ஒரு கம்பெனி இல்லை. இதை புதுமையாக கொண்டு வரோம். சோழ தேச மசாலாங்கிறது ஒரு புதுமையாக அடையணும், வெற்றி பெறணுங்கிறத நீங்கள்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். ரொம்ப நன்றி.